அரசாங்கம் ஏயா இந்த மண்ட ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலையில நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இடுப்படைஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்து போய் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா, படிப்பறிவு இல்லாம இப்பதான் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது, படிங்க படிங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. ஐயா ஒருத்தருக்கு கொடுக்கிற 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற ஒரு சுமந்துட்டு போல பணத்துக்கு கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்கலாமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாமே. தனியார்ல வாங்கியிருக்கோம் ஐயா. எங்க வீடு நலமலாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லையா. ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட போலாம். எனக்கு வயசு இல்லையா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை. ஐயா சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுங்க 4 நாளா எங்களை பணியிலையும் அவங்களும் பணியிலையும் பார்க்காம பொதுவெளியும் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் நிபகிச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க. ஆனா அவங்க இல்லைன்னா எல்லாரும் பெட்டில ஹாஸ்பிட்டல்ல கண்டிருப்போம். எங்களை பார்க்க ஆள் இல்லை. இந்த பூரா எங்களுக்காண்டி உலகம் பூரா தெரியறதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். எங்களை தெரியப்படுத்துங்க. நாங்க விளம்பரத்துக்காண்டி வரல. நாங்க வீட்டுல படுற கஷ்டம் இப்ப ரோட்ல படுறோம். ரோட்ல பட்டாலும் வீட்டுல செத்தாலும் எங்களுக்கு யாருன்னு தெரியாம போயிரியா. கடனுக்காக கேட்டா புருஷன் முண்டக்கு சண்டை, மாமியா மாமல சண்டைன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனா இங்க உயிர் கூட போக்கலான்னு நாங்க நினைச்சோம். இந்த உயிர் போக்குனா கூட இங்க அனுமதி தரல போலீஸ்காரவங்க. ஆனா போலீஸ்காரவங்க நான் அங்க காட்டுறேன், அவங்கள காட்டுறேன், இவங்கள காட்டுறேன்னு சொன்னாங்க. இந்த பன்னீர்செல்வம் ஐயா வந்தாராம் முத நாள் வந்து இங்க எழுநன்னு வந்து கூட பாக்கலாம். ஆளுங்கட்சிக்காரங்களே இந்த மாதிரி இருந்தா எதிர்கட்சிக்காரவங்க போராடினாலும் வாய மூடு, போலீஸ்காரங்க மட்டும் வெளிநடத்திடுவேன்னு சொல்றாங்க. எங்களை பத்தி குரல் கொடுத்தாலும் சட்டசபையில குரலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு காண